நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக சுவாமி நெல்லையப்பர் ஆயிரங்கால் மண்டபம் எழுந்தருளி பாண்டிய மன்னருக்கு செங்கோல் வழங்கும் விழா பங்குனி உத்திர திருநாளன்று நடைபெறும். திருவிழாவின் 2ஆம் நாள் தொடங்கி 9ஆம் நாள் வரை சுவாமி நெல்லையப்பர் கருவறையில் வைத்து பூஜை செய்யப்படும். உடையவர் மூர்த்திலிங்கம் மாலை வேளைகளில் உற்சவர் மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே இந்த லிங்கம் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்படும். இத்தகைய பிரசித்தி பெற்ற நிகழ்வுகள் நடக்கும் இத்திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இந்த நிகழ்வுக்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் உட்பிரகாரத்தில் வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு உள்ள சின்ன தங்க கொடிமரத்தின் முன்பு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேக திரவியம் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்திர செங்கோல் வழங்கும் விழா வரும் 10ஆம் தேதி கோவில் 1000 கால் மண்டபத்தில் நடைபெறுகிறது.